அத்தியாயம் 30 மற்றும் 31 வசனங்களில் கூறுகிறான், பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறும் கற்பினை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூற சொல்லுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கட்டளையிட்டுள்ளான். நம்முடைய பார்வையை பாதுகாப்பதுதான் மூமின்களுக்கு பரிசுத்தமானது என அல்லாஹ் வசனங்களில் கூறுகிறான். ஏனென்றால் இன்று விபச்சாரம் போன்ற பல்வேறு பெரும்பாவங்களுக்கு அடிப்படையாக திகழ்வது பார்வைதான். விதவிதமான நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களை ஒழுக்கக்கேட்டின் உச்சியில் கொண்டு செல்வதை நம்முடைய குறிக்கோளாக கொண்டு செயல்படுவதே தொலைக்காட்சி தான். ஒழுக்கம் என்றால் எவ்வளவு என்று கேட்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைய சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆபாசத்தில் மூழ்க வைப்பதும் தொலைக்காட்சி தான். இப்படிப்பட்ட தொலைக்காட்சிக்கு முன்புதான் சில மாணவர்கள் பள்ளிக்கூடம் வீட்டுக்கு வந்தவுடன் கை கால் கூட கழுவாமல் அமர்கின்றனர். கெட்டதையே பார்த்து கெட்டதை கேட்டு வளரும் குழந்தைகள் எப்படி நல்ல பிள்ளைகளாக வளர்வார்கள், எப்படி நல்லதை தேர்வு செய்வார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். இன்றைய தொலைக்காட்சி சீரியர்கள் மனித மூளையை மழுங்கடித்து கொண்டு வருகிறது. அதில் வரும் கற்பனை காட்சிகளை சிலர் உண்மை என்று நம்புகின்றனர். சீரியல் பார்ப்பதே பெரியவர்கள் தானே, சிறியவர்கள் சீரியல் பார்ப்பதில்லை என்று நீங்கள் சிந்திக்கலாம்.